அனைவருக்கும் வணக்கம். இந்த சுவாரஸ்யமான பகுப்பாய்விற்கு உங்களை உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான விஷயத்த அலச போறோம். யூடியூப்ல ரொம்பவே வைரலாக பரவின கல்பனா அப்படிங்கிறவங்க பேசின வெறும் 15 வினாடிகள் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஷார்ட்ஸ் பத்தி தான் நாம பார்க்க போறோம். வெறும் 15 செகண்ட்ஸ் தானா அன்னு நினைக்க வேண்டாம். இந்த மிக குறுகிய செய்தி எப்படி இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, பார்வையாளர்களை காந்தம் மாதிரி ஈர்க்கிற அந்த பின்னணி சொல்லாட்சி அமைப்பு, அதாவது அதோட ரெட்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத நாம ஆழமாக பகுப்பாய்வு செய்ய போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த முழுமையான வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. பாத்தீங்களா, இது மூச்சு விடாம ரொம்ப எமோஷனலா பேசப்பட்ட ஒரே ஒரு நீளமான வாக்கியம். கேட்பவர்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை உருவாக்குற வகையில இது ரொம்ப நேர்த்தியா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு வாக்கியம் எப்படி படிப்படியா பில்டப் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம உடைச்சு பார்க்க போறோம். பகுதி 1, வைரலான ஊக்கமளிக்கும் செய்தி. அதாவது மைக்ரோ முதல் மேக்ரோ வரை இந்த செய்தி அதோட முதல் கொக்கிய எப்படி போடுதுன்னு பாப்போம். இந்த முதல் வரியை கவனிச்சிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சார்னா, ஆரம்பமே எவ்வளோ அருமையான ஒரு நிபந்தனையோட தொடங்குது பாருங்க. கடவுள் உங்களுக்காக ஒன்றை செய்ய நினைத்தால் அப்படிங்கிற இந்த ஐடியா கேட்ட உடனே நம்ம கவனத்தை அப்படியே ஈர்த்திடுது. ஏன்னா இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தெய்வீகமான வாக்குறுதி. தொடக்கத்திலேயே பார்வையாளர்களை தன் பக்கம் முழுமையா கட்டி போட இது ஒரு சூப்பரான ட்ரிக். பகுதி 2, பொதுவானது, முரணாக தனித்துவமானது. முரண்பாட்டின் சக்தி எப்படி ஒரு செய்தியை வலுவாக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த முரண்பாட்டை ரொம்ப கச்சிதமா விளக்குது. எல்லாருக்கும் செய்கிறது போல அப்படிங்கிற ஒரு சாதாரண பொதுவான விஷயத்திலிருந்து உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா அப்படிங்கிற பிரத்யேகமான வாக்குறுதியை நோக்கி இது கேட்பவர்களோட மனநிலையை ரொம்ப லாவகமா திருப்புது. நமக்கு மட்டும் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற அந்த திருப்பு முனை தான் இங்க கவனத்தை ஈர்க்கிற முக்கியமான விஷயம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பெஷலா அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையோட பயன்பாடுதான். பொதுவா தமிழ் மத சொற்பொழிவுகள்ல பயன்படுத்துற ரொம்ப சுத்தமான பாரம்பரிய வார்த்தைகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கேஷுவலான ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தும் போது அது இன்றைய காலகட்டத்துல இருக்கிற நவீன பார்வையாளர்கள் மனசுல ரொம்ப ஈஸியா பதிஞ்சிடுது. இது நமக்கானதுதான் அப்படிங்கறத மொழியை தாண்டி அவங்களால உணர முடியுது. அடுத்ததா பகுதி 3 முக்கிய தடைகள். இது ரூல் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புகழ்பெற்ற சொல்லாட்சி நுட்பம். இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 1, யாருடைய லிஸ்ட்லயும் இல்லாம. 2, யாருடைய யோசனையிலையும் இல்லாம. 3, யாருடைய நாலேஜுக்கும் இல்லாம. இதுல ஒவ்வொரு வரியிலையும் இதுவரையிலும் அப்படிங்கிற வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்றது அப்படியே ஒரு தாளநயத்தை, ஒரு ஹிப்னாட்டிக் எஃபெக்டை உருவாக்குது. வரப்போற அற்புதம் எந்த ஒரு மனிதனாலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான தடையை உடைக்க போகுது அப்படிங்கிற ஃபீலே இது கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணியே ஆகணும். யோசனை அப்படிங்கிற நிலையில இருந்து நாலேஜ் அப்படிங்கிற முழுமையான அறிவு என்ற நிலைக்கு அந்த தடையை உயர்த்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிந்தனை வேற, அறிவு வேற, சரியா? எந்த ஒரு மனிதனோட நாலேஜுக்கும் எட்டாத ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அற்புதத்தோட பிரம்மாண்டம் நம்ம மனசுல பல மடங்கு எகிரிடுது. பகுதி 4, தனிப்பட்ட அற்புதத்தின் வாக்குறுதி. உணர்ச்சிகளோட உச்சகட்டமான கிளைமேக்ஸுக்கு நாம இப்போ வந்துட்டோம். இவ்ளோ நேரம் பில்டப் பண்ணதுக்கு அப்புறம் இங்கதான் அந்த மெயின் பாயிண்ட் வருது. ஒரு அற்புதத்தை நமக்காய் கர்த்தரால் செய்ய முடியும், ஹல்லேலூயா அப்படிங்கிற அந்த ஃபைனல் பஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? முந்தைய வரிகள்ல உருவாக்கப்பட்ட அந்த எதிர்பார்ப்பு, டென்ஷன் எல்லாமே இந்த ஒரே வரியில மொத்தமா ரிலீஸ் ஆகுது. பார்வையாளர்களுக்கு தேவையான அந்த ஊக்கமளிக்கும் ஆற்றல் ரொம்ப பவர்ஃபுல்லா போய் சேர்ந்துடுது. இந்த பகுப்பாய்வை நம்ம நிறைவு செய்யற இந்த நேரத்துல உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. யாருடைய நாலேஜ்க்கும் எட்டாத ஒரு அற்புதம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி இன்றைய காலகட்டத்துல நம்ம மக்கள் மனசுல இவ்ளோ பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவது ஏன்? கண்டிப்பா இதை பத்தி யோசிங்க. அடுத்த முறை நீங்க ஏதாவது ஒரு வைரல் வீடியோவை பார்க்கும்போது அதுல இந்த மாதிரியான சொல்லாட்சி அமைப்புகள் ஒளிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் தேடி பாருங்க. உங்களை ஆச்சரியப்படுத்தலாம்.